மா, நீ இப்படி உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எந்த பொண்ணாவது தான் அம்மா இப்படி இருக்கிறத பார்த்தா கஷ்டப்பட மாட்டாளா? நீ பெண் சிங்கம்மா, இந்த சின்ன விஷயத்துக்கே சோர்ந்து போய் உட்காரலாமா? எதுமா சின்ன விஷயம்? பெரிய மருமலை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு நான் வச்சிருந்த ஒரே ஆயுதம் அவளுக்கு குழந்தை பகை இல்லைங்கிறதான். இப்ப அதுவும் நொட்டிட்டு போயிடுச்சு. நீ என்ன காரணத்தை சொல்லி நான் அவளை வெளியே துரத்துவேன்? என்ன சொல்லி என் பையனை நான் தூண்டி விடுவேன்? அம்மா, எல்லா நேரமும் அவங்க பக்கமே காத்து வீசாது, நம்ம பக்கமும் வீசும். பொறுத்திருந்து பாப்போம். இல்லம்மா, ஒவ்வொரு தடவையும் அவங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தலாம்னு முயற்சி பண்ணி நம்ம தான் தோத்துட்டு இருக்கோம். அவங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம மேல இருக்கிற பயம் அவங்களுக்கு போயிடும். இங்க மயிரே போச்சு உட்கார்ந்து இருக்கோம். நீ என்ன வாழை வாழன்னு கத்திட்டு இருக்க? மயிலுதாம்மா போச்சு. அப்பா, என்னதுப்பா அது? பார்த்தா தெரியல. மொட்டை. எதுக்குப்பா அடிச்சீங்க? பின்ன உன் மேலேயும் புள்ள மேலேயும் சத்தியம் பண்ணிருக்கோம்லப்பா. நான் அப்பா தோத்து போயிட்டேன், அதான் மொட்டை அடிச்சுட்டேன். என்னால உங்களுக்கு இவ்ளோ பெரிய அவமானம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. இது என்னம்மா அவமானம்? கடையில முட்டை போடுதவே எந்த சாமிக்குன்னு கேட்டா, வாய் தவறி தெரியாதனமா மருமகளுக்குன்னு சொல்லிட்டேன். பார்த்தாம் பாரு ஒரு பார்வை, காரி சிக்கிட்டா. பயா உனக்கெல்லாம் பழைய பிள்ளைன்னு தான் லாய்க்குன்னு வரட்டு இருந்து பயாடு விரட்டி விட்டாமா. ஓ, சத்தியம் பண்ண உடனே செஞ்சிடணுமா? அவ முழுகாம இருக்கிறாளா இல்லையாங்கிறத இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அன்னைக்கு மாதிரி போய் சொல்லியிருந்தா என்னையா பண்ணுவ? மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து அவ மட்டும் அப்படி இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகட்டும், அங்கேயே அவளுக்கு நான் சமாதி கட்டுறேன். ஐயோ, இதை நான் யோசிக்கவே இல்லையே. மீசைய வளர்த்த அளவுக்கு மூளையும் கொஞ்சம் வளங்கப்பா. சரி, இனிமேல் அப்பா மூளையை வளர்க்க. நீங்க மொட்டை அடிச்சதால வீணா போகாது மாம்ஸ். எப்படியும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதா மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸ்ரீமதி ஸ்ட்ராங்கா பிரெக்னென்ட் ஆயிட்டா. இனி அவளை எந்த காரணம் சொல்லி வெளியே அனுப்ப முடியாது. கொஞ்ச நஞ்ச ஆட்டமா போட்டீங்க, நீ உங்க ஆட்டோலாம் நிக்க போகுது. நாத்தனாரே, இனி எல்லா நேரமும் உங்க பக்கமே காத்தடிக்காது. அப்படி அடிச்சாலும் அது புயலா மாறும். என் கண்ணுங்களா, இதுக்கெல்லாம் நாங்க உடஞ்சு போயிட மாட்டோம். நீ கர்ப்பமானதும் ஒரு விதத்துல எங்களுக்கு சந்தோஷம்தான். இதுக்கு முன்னாடி நீ வீட்டை விட்டு வெளியில போயிருந்தீன்னா உனக்கு பெருசா எந்த பாதிப்பும் இருந்திருக்காது. ஆனா இப்ப வயிற்றுல குழந்தையோட நீ வெளியில போனீன்னா உனக்கு உதவி பண்றதுக்கு ஆள் இல்லாம, குழந்தைக்கு அப்பன் இல்லாம கொஞ்சம் சாக போறடி நீ. என் மயிரே போச்சு, நீ முட்டை அடிக்க விட்டீங்களா? விட மாட்டேன். விஜி, உன் மனசுக்குள்ள ஈவு இறக்கம் இருந்துச்சுன்னா தூர தூக்கி போட்டு. இவ்வளோ சும்மா விடக்கூடாது விஜி. கெட்டப் தான் சேஞ்ச் ஆயிருக்கு, கேரக்டர் என்னைக்குமே சேஞ்ச் ஆகுது மருமகளே. பா, எங்க அம்மாக்கு ஈவரக்கெல்லாம் வராது. இவளுங்க நம்ம வீட்ல இருந்துட்டு நம்மளே அதிகாரம் பண்றாளுங்க. இவ சும்மாவே பாவமா மூஞ்சி தூக்கி வச்சுப்பா. இதுல மாசமா வேற இருக்கா. எங்க அண்ணனை கைக்குள்ள போட்டுட்டு என்ன ஆட்டம் ஆட போறாளோ தெரியல. ஆடட்டுமா, அதையும் பாத்துருவோம். எனிவே மருமகளே, நீ கர்ப்பமா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜெயிச்சிட்டமேன்னு ரொம்ப ஆடாதீங்க. இந்த வீட்டோட சீனியர் நானு. என்ன மீறி நீங்க எது பண்ணாலும் எதுவும் நடக்காது. அத்தை, இந்த வீட்ல சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது. எல்லாரும் சமந்தான். தப்பு பண்ணா தட்டி கேட்போம். ஸ்ரீமதி, நீ வேற பிரெக்னண்டா இருக்க. இது கூட நின்னா நெகட்டிவ் வைப் தான் வரும். வா. ஏய், எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்கடி. கதையை இனிமேல் தான் ஆரம்பம். ஐயோ அத்தை, சூப்பரா சொன்னீங்க. ஆனா இந்த கதையில நான் அவங்கதான் ஹீரோ. ஏன் ஒன்னீங்களா? அந்த ஹீரோவை எப்படி ஜீரோ ஆக்குறன்னு மட்டும் பாருங்க. இப்போ கிளம்புங்க. புரியும் அந்த முடியும் வளர வைக்கிறதுக்கு நாலு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். யோ, அவளுல என்ன பண்ணலான்றத பத்தி யோசினா மண்டையில மயிர் எப்படி வளர்ந்ததை பத்தி பாத்துட்டு இருக்க? அது இல்ல விஜி, என் முடி போனதுல இருந்து என்னோட கான்பிடன்ஸ் எல்லாம் போயிருச்சு விஜி. மண்ணாங்கட்டி இதுக்கு முன்னாடி மட்டும் இருந்துச்சாக்கும். ஏய் வசந்தே, கையில என்னடா கவரு? ஸ்ரீமதி பிரெக்னெண்டா இருக்கலப்பா, அதான் பணம் வாங்கிட்டு வந்தேன். டே அண்ணா, நானும் தான் பிரெக்னண்டா இருக்கேன். எனக்கு ஒரு நாளாச்சும் இப்படி வாங்கி கொடுத்துருக்கியா? உன் பொண்டாட்டினா உனக்கு தனி பாசம் வருதுல. உன் பொண்டாட்டி மாசமான ஆனதுதான் அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சியாடா. நினைச்சு கூட பாக்கலடா வசந்த். நீ அப்பா ஆகணும்னு நம்ம அம்மா போகாத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்லடா.
டேய் வசந்த், அப்பா எதுக்கு மொட்டை அடிச்சேன்னு நினைக்க? எல்லாம் உனக்காண்டி தான்டா. நீ உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்தாலே போதும். போய் நல்லா இருடா. போடா போடா. கனி உனக்கு சேர்த்தா வாங்கி வந்திருக்கேன், எடுத்துக்கோ. ஒண்ணும் தேவையில்லை. உன் மொண்டாட்டிட்டே கொண்டு கொடு. என் மகளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? உங்க அம்மா அப்படித்தான் பேசுவா, உனக்கு தெரியாதா? போடா. போ போ, உள்ள அண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்ரீமதி, உனக்கு என்ன வேண்டியிருக்கேன் பாரு. எதையும் மிச்சம் வைக்காம சாப்பிட்ற, சரியா? எனக்காக வாங்க. உனக்காக தான், பிரெக்னெண்டா இருக்குல்ல. என் மேல உங்களுக்கு எவ்வளோ பாசம். இருக்காதா பின்ன? கொடுங்க. என் மேல நீங்க வச்சிருக்க பாசத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஹே, அறிவு இல்லையா உனக்கு? ஆசை வேணா இப்படி தூக்கி வீசுற. எனக்காக எனக்காக அன்னைக்கு அந்த டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போடாதீங்கன்னு எவ்வளோ கதறி அழுத. எனக்காக தின்னீங்களா? நான் பிரெக்னெண்டா இருக்கேனோ இல்லையோ, ஒரு கட்டின புருஷனா என் கூட நின்றுக்கணும்ல. எனக்காக நின்றீங்களா? உங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் என்னை பத்தி பேசினாங்க. அப்ப என் பொண்டாட்டி அப்படி கிடையாதுன்னு எனக்காக நீங்க பேசியிருக்கணும்ல. அப்ப பேசுனீங்களா? இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ரோட்ல விற்கிற 4 பழத்தை வாங்கிட்டு வந்து உனக்காகன்னு சொல்லி கொடுக்குறீங்க. இப்ப இதை நான் வாங்கிக்கணும். இனி நான் யாருக்காகவும் இருக்க போறது கிடையாது. நான் எனக்காக இருக்க போறேன். ஏய், நான் உனக்காக தான் பேசுனேன். இப்ப கூட உனக்காக தான் நிக்கிறேன். ஐயோ சாமி, யார வேணா நம்பலாம். இந்த அம்மா பேச்ச கேட்டு இருக்கிற பசங்களை விட்டு நம்பவே கூடாது. உங்களுக்கு சுயமா யோசிக்கிற புத்தியே கிடையாதா? யார் என்ன சொன்னாலும் கேட்டுப்பீங்களா? இப்பயே கூட உங்க அம்மா வந்து ஏதாவது சொன்னா நாளைக்கே வந்து நீ எனக்கு வேண்டாம்னு வந்து நிப்பீங்க. என்னை பார்த்தா நீங்க கீ கொடுத்து ஆடுற பொம்மை மாதிரி இருக்கா? நீ என் பையனை திட்டுறது பொள்ளாச்சி வரைக்கும் கேக்குது. உனக்கு முன்னாடியே என் பொண்ணு மாசமானா, அவளுக்கு கூட அவன் பழம் வாங்கி கொண்டு கொடுக்கல. உனக்கு பழம் வாங்கி கொண்டு கொடுத்தா தூக்கி வீசுறியா நீ? ஏமா, அன்னைக்கு வேண்டான்னு சொன்னோம்னா அன்னைக்கு மனசு உடைஞ்சிருக்கான்னு அர்த்தம். இப்ப வேணும்னு சொல்லலாம்னா நீங்க சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம். எல்லாம் எதுக்காக? உன் வயிற்றுல வர எங்க குடும்ப வாரிசுக்காண்டி. அது மட்டும் இல்ல, உனக்காக தான். ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம எங்க அண்ணன்ட்ட போய் டிஆர் மாதிரி அடுக்குமுடியில திட்டிட்டு இருக்க. இதெல்லாம் தப்பா இருக்கு ஸ்ரீமதி, ரொம்ப தப்பா இருக்கு. இட்ஸ் வெரி ராங். இட்ஸ் ரைட் கனி. ஸ்ரீமதி சரியாதான் சொல்லியிருக்கா. புள்ள இல்லைன்னொன்னே டிவோர்ஸ் கொடுப்பாரா? புள்ள இருக்குன்னு தெரிஞ்சோன்னே சேர்ந்து வாழலாம் சொல்லுவாரு. அதுக்கு ஸ்ரீமதி பல்லு இழிச்சிட்டு ஓகே சொல்லுமா? சின்ன புள்ளத்தனமா இல்ல? இந்த வீட்டுல நான் இருக்கிறதுக்கான காரணம் மிருத்துலா. அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். என்னத்த சொன்னீங்க? நானா அதையெல்லாம் சாக மாட்டேன். என் பிள்ளைய நல்லபடியா பெத்து உங்க கண்ணு முன்னாடி வளர்த்தி காட்டுவேன். வசந்த், ஆரா எப்படிலாம் பேசுறான்னு. இவ கூட நீ அவசியம் வாழணுமாடா? டேய் வசந்த், இனி இவ இந்த வீட்ல இருக்கணுமாடா? வா, இப்போதைக்கு எந்த முடிவு எடுக்க வேணாம். கர்ப்பிணி பொண்ணு வெளியே அனுப்பின பாவம் நமக்கு வேணாம். அவ்வளோ மனசு மாற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். என்ன நொன்னியாரே, ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தவளை தன் வாயால் கெடுமா. அந்த மாதிரி நீங்களே உங்க வாயை கொடுத்து கெடுத்துக்கிட்டீங்க. எங்க அண்ணனா வந்து பேசினாரு, நீங்களே அதை கெடுத்துக்கிட்டீங்க. இனி 2 பேரும் ரெக்க உடைஞ்சு போன ஈசல் மாதிரி துடிக்க போறீங்க. விஜி, இங்க ஒரே பேட் வைப்ரேஷனா இருக்கு. இங்க இருந்து போவோம். என் முட்டைக்கு பதில் சொல்லியே ஆகணும். வா. 2 பேரும் வீட்டுக்கு வந்தீங்க, உரிமை கொண்டாடினீங்க. இப்போ எனக்கு போட்டியா பிரெக்னன்ட் ஆகி என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்த பாக்குறீங்க. விட மாட்டா இந்த கனிகா. இது வேற ஒரு சுண்டலி. எப்ப சிக்கி சின்னாமனு ஆக போறான்னு தெரியல. இந்த தங்கம், அமேசான் கார்டுல இருந்து கொண்டு வரப்பட்ட சுத்தமான தேன் கலந்த பழங்கள் தங்கம், சாப்பிடு. ஸ்ரீமதி, நீ பிரெக்னண்டா இருக்க. நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? இல்லைங்க, காலையில இருந்து எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்காதான். ஏன் அத்தை, உங்க பொண்ணு மாதிரி இவ்வளவு பிரெக்னண்டா தானே இருக்கா? அப்புறம் இவ்வளவு வேலை வாங்குறீங்க?
இந்த மாதிரி உங்க பொண்ணை வேலை செய்ய விட்டா விட்டுருவீங்களா? ஏய், இவ்வளவு பேசலடி. நீ செய்வி அந்த வேலைய செய்ய மாட்டேல, அப்புறம் என்ன வாய் மூடிட்டு போ. ஏய், துணி காய போட்டியாடி? இங்க பாருங்க, இந்த வீடு நாறுனாலும் பரவாயில்ல, அவ வேலை செய்ய மாட்டான். வேணும்னா உங்க பொண்ணை வேலை செய்ய சொல்லுங்க. என்ன என்னைய வேலை பார்க்க சொல்ற? நானே எங்க வீட்ல ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். பத்தாதுக்கு நான் மாசமா வேற இருக்கேன். எங்க அப்பா அம்மா என்ன வேலை பார்க்க விட்டுருவாங்களா? என்னடி பாக்குறீங்க? இங்க இருந்தா எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். உங்களுக்கு சொகுசா இருக்கணும்னா உங்க ஆத்தா வீட்டுக்கு போங்க. எந்த வேலையும் செய்யாம உங்களை வேலை வாங்குறது தான் என் வேலை. இப்போ உங்க வேலையை பார்த்துட்டு வீட்டு வேலையை பாக்குறீங்களா நொன்னியாரே? வசன அனல் பறக்குதே. டிப்பிடா. சோ வேலைய குழந்தை நட்டாங்க. எதுக்கு உன் இலைச்சி வேஸ்ட் பண்ற? இந்த ஃப்ரூட் சாப்பிடு. ச்சே, நீ கூட நான் கழுவுறேன். இல்லைங்க, இன்னும் 2-3 பாத்திரம் தான் இருக்கு, நானே பண்ணிடுறேன். இங்க பாரு, நீ ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். கூட தள்ளு. மிருதுலா, இந்தாங்க வாட்டர் பாட்டில். சரி, போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. வின் பண்ணிட்டவங்க ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஷிந்தி. ஏதாச்சும்னா கால் பண்ணு. ஒரு நிமிஷம். கூப்பிட்டுருச்சு. என்ன? நீ எங்க போற வரலாம் நான் கேட்க மாட்டேன். அது அநாகரிகம். அப்புறம் என்ன? ஆனா நீ போற காரியம் விளங்கவே விளங்காது. அத சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். இல்லி சூனி ஏவல் சண்டா உன்னை பிடிக்க சகுனம் நல்லா இருக்கு நொன்னியாரே. இப்போ கிளம்புங்க. பரவாயில்ல கனி, உங்க 3 பேர் வாயில இருந்து நல்லது வந்தாதான் நான் விளங்காம போவேன். இப்ப எப்படி நான் ஜெயிக்க தான் போறேன். அப்புறம் 2 நாள் ஆகும் நான் வர்றதுக்கு. அவளை ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சீங்க. ஐயோ அம்மா அப்பா, ஸ்ரீமதியை நாங்க ஏதாவது பண்றதுக்கு அவ ஒண்ணும் ஒர்த்து இல்ல. நீங்க போயிட்டு வாங்க. இல்ல அப்படியே போயிருங்க, திரும்பி வராதீங்க. சிப்படே. ஒரு ஆடு ஒண்ணு தனியா சிக்கிருக்கு. அது என்ன பாடுபட போதோ? ஸ்ரீமதி அம்மா. சொல்லு ஸ்ரீமதி. மிருதுலா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னால முடியல. ஸ்ரீமதி, என்னாச்சு? நேர்ல வாங்க. அம்மா, ஐயோ, என்னாச்சு தெரியல. அண்ணா, திருப்பங்க நான் ஆட்டோவை. ஸ்ரீமதி, நான் வந்துட்டே இருக்கேன். சீக்கிரம் வாங்க மிருதுலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோவை பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.